கவிதாவின் 2 அக்காக்களும் பக்கத்து ஊரிலேயே கட்டி கொடுத்திருந்தனர். கவிதா கடவுள்கிட்ட எல்லாம் வேண்டியிருந்தாள். தனக்கு மட்டும் எப்படியாவது வடக்கே ரொம்ப தூரத்தில் இருந்து டில்லி அல்லது கான்பூர் மாப்பிள்ளை அமைய வேண்டும். வருஷத்தில் ஒரு முறை பெரிய பெரிய சூட்கேஸ்களுடனும் விதவிதமான ஆடைகளுடனும் விமானத்தில் வந்து இறங்குவோம். வீட்டு வாசலில் டாக்ஸியில் வந்து நிற்போம். எல்லோருக்கும் விதவிதமான பரிசு பொருள்களும் அணிகலன்களும் வாங்கி வருவோம். அவளுடைய பிள்ளைகளின் வடநாட்டு பழக்க வழக்கங்களை பார்த்து ஆச்சியும் அம்மையும் வியந்து வியந்து மாய்வார்கள் என கனவு கண்டிருந்தாள். தன் கல்லூரி நாட்களில் எவ்வளவோ கனவு கண்டாள். தான் படித்த காதல் நவீனங்களில் வந்த கதாபாத்திரங்களைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். வாழ்வில் ஒரு நாள் கதையில் வரும் பாஸ்கரை போன்ற புனிதமே உருவான ஒரு கணவனின் மடியில் பிரியமான ஒரு நிமிடத்தில் அப்படியே செத்துவிட வேண்டும். அல்லது முதல் இரவில் அவள் கணவர் இப்படி சொல்வார், கவி, என்னை பொறுத்த வரைக்கும் உடல் உறவுங்கிறது மன ஒருமித